இயேசுவின் இரண்டாம் வருகை 23 செப்டம்பர் 2032 பாகம் 4. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாதனுடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை அறிந்து கொள்கிறோம். உலகத்தின் காரியங்கள் செய்திகளை கேள்விப்படும் போது, உலகத்தின் நிகழ்வுகளை அறிகிறதான வேளையிலே வேதத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய வருகையை குறித்து அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அநேகர் தீர்க்க தரிசனங்களாக உரைத்து கொண்டிருக்கிறார்கள். பலர் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார்கள், இன்ன நாளிலே வருவார் என்று சொல்லி. குறிப்பாக 23 செப்டம்பர் 2032 வருவார் என்று சொல்லி சிலர் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார்கள். சிலர் 2030 வருவார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவை அனைத்து உண்மைதானா என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில், வசனங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக, கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை இயேசு நாரிடத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது இயேசுநாதர், பரலோகத்திலிருக்கிற பிதா ஒருவர் தவிர அந்த நாளையும் நாழிகையும் வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று சொன்னார். ஆனால் மத்திய 24ஆம் அதிகாரத்திலே 11 அடையாளங்களை இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். அவற்றிலே கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் என்று சொல்லி இந்த தலைப்பிலே இயேசுநாதருடைய 2ஆம் வருகை 23 செப்டம்பர் 2032 பாகம் 1 அதை குறிப்பிட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, அத்திமரம் துளிர் விடுகிறதான ஒரு அடையாளத்தை குறித்து இயேசுநாதர் சொன்னது நிறைவேறிற்று என்று சொல்லி இந்த தலைப்பின் பாகம் 2 பதிவிட்டிருக்கிறேன். அதற்கு பின்னதாக மத்திய 24 அதிகாரத்திலே யுத்தங்களின் செய்திகளை குறித்து கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த தலைப்பிலே பாகம் 3 பதிவிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் இயேசுநாதர் சொல்லுகிறார், 3 அடையாளங்களை சொல்லுகிறார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். இவற்றை இந்த பதிவிலே, அந்த 4வது பதிவிலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். இயேசுநாதருடைய வருகை என்று சொல்லும்போது, இயேசுநாதர் சொன்னதான அடையாளங்கள் என்று சொல்லும்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். சில நிறைவேறி விட்டன, சில நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பார்க்கிறதான வேளையில கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பமான காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை பார்க்கும்போது நீங்கள் கலங்க வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதற்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இயேசுநாதர் எப்போது வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமுடையவராக, ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை தான் இயேசுநாதர் அதிலே சொல்லுகிறார். அதுல முதலாவதாக பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார். பூமியிலே பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆதி காலத்திலிருந்து நான் பார்க்கும்போது, இயேசுநாதருடைய வாழ்க்கைக்கு பின்னதாக உள்ள காலகட்டத்தை பார்க்கும்போது அநேக இடங்களிலே, அநேக தேசங்களிலே பஞ்சங்கள், கொடிய பஞ்சங்கள் வந்து அநேக மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே படிக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசிக்கிறேன். 1783-84 காலகட்டத்திலே வடக்கு மற்றும் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட சாலிசா பஞ்சம். இந்த பஞ்சம் பருவநிலை மாற்றத்தினாலே ஏற்பட்ட வறட்சி காரணமாக உணவுப் பொருட்கள் இல்லாதபடி குறைபட்டு ஏற்பட்டதான பஞ்சம். இதுல சுமார் 2 கோடி மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் என்ன படிக்கிறோம். இரண்டாவதாக 1845 53 வரை உள்ளதான காலகட்டத்தில் அயர்லாந்தில் ஏற்பட்டதான பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு பஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பயிர் வகைகள் அழிந்து போனபடியினாலே ஏற்பட்டதான ஒரு பஞ்சம். அதில் அந்த தேசத்தில் 10 லட்சத்துக்கு மேலான மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கு பின்னதாக 1932-33 காலகட்டத்தில்
உக்ரைன் நாட்டிலே ஏற்பட்டதான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அல்லது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதான பஞ்சம். எப்படி என்று சொன்னால், ரஷ்யர்கள் அங்கே சென்று அந்த விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நல்ல விளைச்சல் ஏற்படாதபடிக்கு அவர்கள் செய்த துரோகத்து நிமித்தமாக அந்த நாட்டில் ஏற்பட்டதான பஞ்சம். பல கோடி மக்கள் அந்த பஞ்சத்தில் சுமார் 5 கோடி மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இன்னும் 1943 காலகட்டத்தில் அந்த 2ஆம் உலக போர் நடந்த வேளையில் வங்காளதேசத்தில் ஏற்பட்டதான பஞ்சம். அது எப்படி என்று சொன்னால், அன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் பிரிட்டிஷ் ராஜனுடைய ஆட்சிக்கு கீழாக இருந்தது. ஆனபடியில் அந்த யுத்தம் நடந்ததான வேளையில் அந்த தேசத்தில் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் போர் வீரர்களுக்கு எடுத்து கொடுத்தபடினாலே அந்த தேசத்தின் மக்கள் பஞ்சத்தினாலே வாடி வதைந்து போனார்கள். அதில் சுமார் 3 கோடி மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கு மேலாக 1958 61 வரை உள்ள காலகட்டத்தில் சீனாவிலே ஏற்பட்டதான பெரிய பஞ்சம். அந்த பஞ்சம் எப்படி என்று சொன்னால், விவசாயத்துக்கு மாற்றாக பொருளாதார சீர்திருத்தங்கள் செய்தபடியினாலே அந்த விவசாயங்கள் இல்லாதபடிக்கு எல்லாம் தொலைந்து போயிட்டு ஆனபடினால ஏற்பட்டதான பஞ்சம் சுமார் 3 கோடி மக்களுக்கு மேல் இறந்து போனார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. அருமையானவர்களே, இதற்கு மேலாக உலகமெங்கு நான் பார்க்கும்போது வடகொரியாவிலே, பெர்சியாவிலே, எத்தியோப்பியாவிலே, சூடானிலே, வியட்நாமிலே, ஆப்பிரிக்க தேசங்களில் இன்னும் பல பகுதிகளில் பார்க்கும்போது பல கொடிய பஞ்சங்கள் ஏற்பட்டு அநேக மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு நாளுடைய கூற்று நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக 20-21ஆம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து இயேசுநாதர் சொல்லுகிறார், கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. இந்த கொள்ளை நோய்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுநாதருடைய இந்த கூற்றுக்கு பின்னதாக இந்த பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் AD 541 549 வரை ஏற்பட்டதான ஜஸ்டினியன் கொள்ளை நோய். அது ஏன் என்று சொன்னால், ஜஸ்டினியன் என்று சொல்லுகிறதான ரோம பேரரசன் காலத்திலே அந்த கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்திலே ஏற்பட்டதான ஒரு பெரிய கொள்ளை நோய். இதில் ஒரு 10 கோடி மக்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது கொள்ளை நோய் வந்ததுனாலே. அடுத்து 1347 53 வரை ஏற்பட்டதான கருப்பு சாவு அல்லது கருநிற அழுகல் நோய். இந்த நோய் சீனாவிலே ஆரம்பித்து இந்தியா வழியாக சீரியா, கரிங்கடல் பகுதி, ஆப்பிரிக்க நாடுகளிலே இப்படியாக உலகமெங்கும் சென்று பரவி அநேக மக்கள் 20 கோடிக்கு மக்களுக்கு மேலாக இறந்து போனார்கள் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். அது பின்னர் 1520 1600 காலகட்டங்களிலே பெரியம்மை அல்லது வைசூரி என்றதான ஒரு நுண்ணியல் வியாதியினாலே அநேக மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதில் சுமார் 5 கோடிக்கு மேல் உள்ளதான மக்கள் அந்த நாட்களில் இறந்து போனார்களாம். அதற்கு பின்னதாக AD 1665-66 காலங்களில் லண்டனில் ஏற்பட்டதான கொள்ளை நோய். அதில் லண்டனில் உள்ளதான அன்றைக்கு 1 லட்சம் மக்கள் இருந்தார்கள். அதில் 1/4 பங்கு இறந்து போனார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. 1855 60 வரை உள்ள காலகட்டத்தில் சீனாவில் ஒரு கொடிய நோய் உருவானது. அந்த நோய், கொள்ளை நோய், கப்பல் மார்க்கமாக உலகமெங்கும் பரவி சுமார் 1.5 கோடி மக்கள் இறந்தார்கள் என்று சொல்லி கணக்கு போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னதாக 1918ஆம் ஆண்டு காலத்தில் ஸ்பானிஷ் காய்ச்சல் என்று சொல்கிறான ஒரு தொற்று நோய் உலகமெங்கும் பரவி 5 கோடிக்கு மேல் மக்கள் உயிரை இழந்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அதுக்கு பின்னதாக பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் 1981 பார்க்கும்போது HIV எய்ட்ஸ் வியாதியினாலே அமெரிக்காவில் அலாஸ்கா, பிலடெல்பியா என்று சொல்லி இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆப்பிரிக்க தேசத்திலும் இன்னுமாக அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே பல இடங்களிலே, பேர்சிய நாட்டிலே பல இடங்களிலே பரவி 2 கோடிக்கு மேல் மக்கள் உயிர் இழந்தார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே படிக்கிறோம்.
இதற்கு மேலாக இப்பொழுது சமீப காலத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னதாக ஏற்பட்டதான ஒரு கொள்ளை நோய் COVID-19 2019 2023 வரை உள்ள காலகட்டத்தில் உலகமெங்கும் பரவினதான ஒரு நோய் என்று சொல்லி நாம் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நாம் அறிந்து கொள்கிறோம். சீனாவிலே ஆரம்பித்து இந்தியாவிலே மற்ற எல்லா தேசங்களிலும் பரவி அதில் 5 கோடிக்கு மேல் என்று சொல்லி கணக்கு போட்டிருக்கிறார்கள். ஆனால் 15 கோடிக்கு மேல் மக்கள் இறந்திருக்கலாம் என்று சொல்லி அநேகருடைய கணிப்பு இருக்கிறது. இப்படியாக நான் பார்க்கும் பொழுது இந்த 20-21 நூற்றாண்டு காலங்களிலே அநேக கொள்ளை நோய்கள் அதிகமாக பரவி அநேக மக்களுடைய உயிரை வாங்குகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராக இயேசுனுடைய கூற்று நம்முடைய கண்களுக்கு முன்னதாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன, வேதனைகளுக்கு ஆரம்பமான காரியம் என்று சொல்லி இவளை பார்த்து கவனிக்கிறதான வேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுநாதர் சொல்லுகிறார். அதற்கு மேலாக அடுத்ததாக அந்த பகுதியில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் கடைசியில் சொல்கிறார், பூமி அதிர்ச்சி பல இடங்களிலே உண்டாகும். பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறதான வேளையில் அதோடு சேர்ந்து சுனாமி, நிலச்சரிவுகள் இவைகள் ஏற்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எரிமலைகள் கொழுந்து விட்டு எரிந்து அநேக அழிவுகள் ஏற்படுத்துகிறது என்று சொல்லியும் பார்க்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லும் பொழுது சிறிய அளவிலே உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஆங்காங்கே சிறிய அளவிலே ஏற்பட்டன என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆனால் அதிக கேடு விளைவிக்கத்தக்கதாக என்று சொல்லும்போது விஞ்ஞானிகள் கணக்கு போட்டிருக்கிறதான ரிக்டர் அளவில் 6 அளவுக்கு மேல் வருகிறதான நிலநடுக்கம் என்று சொல்லும் பொழுது பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டதான அழிவுகளில் சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகிறேன். 1138ஆம் ஆண்டுல சிரியாவில் ஏற்பட்டதான ஒரு பூமி அதிர்ச்சி. இது ரிக்டர் அளவில் 8.5 என்று சொல்லுகிறதான அளவில் ஏற்பட்டதான ஒரு பூமி அதிர்ச்சி. அதில் சுமார் 2.3 லட்சம் மக்கள், 2,30,000 மக்கள் அதில் சிரியாவில் மட்டும் இறந்து போனார்கள் என்று சொல்லி கணக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சீனாவில் 1556ஆம் ஆண்டில் ரிக்டர் அளவில் 8 என்று சொல்கிற அளவில் ஏற்பட்டதான ஒரு பூமி அதிர்ச்சியில 8 லட்சத்துக்கு மேல் மக்கள் இறந்து போனார்கள். அதை தொடர்ந்து இன்னும் 1976ஆம் ஆண்டில் சீனாவில் 7.8 என்ற அளவில் ஏற்பட்டு 5 லட்சத்துக்கு மேல் மக்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி கணக்கு போடப்பட்டிருக்கிறது. 1952ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் 9 என்று சொல்கிற அளவில் அந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பசிபிக் கடலில் பெரிய சுனாமி ஏற்பட்டு அநேக சேதங்கள் ஏற்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல் 1960ஆம் ஆண்டில் மறுபடியும் அந்த ரஷ்யாவில் 9.5 என்ற அளவில் ஏற்பட்டதான அந்த பூமி அதிர்ச்சியினாலே அந்த பசிபிக் கடலில் சுனாமி ஏற்பட்டு 1200க்கு மேல் மக்கள் இறந்தார்கள். இன்னுமாக 20 லட்சத்துக்கு மேல் மக்கள் வீடுகளை இழந்து, வீடுகள் நாசமாகி அதை இழந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி சரித்திரத்தில் படிக்கிறோம். இன்னுமாக 1811ஆம் ஆண்டில் பார்க்கும்போது அமெரிக்காவின் மத்திய மேற்கு பகுதியில் 7.2 அளவில் ஏற்பட்டது. பசிபிக் இந்த மிசிசிப்பி நதியினுடைய அந்த ஃப்ளோ, அது ஓட்டம் மாறுதலாக ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பூமி அதிர்ச்சியின் விளைவாக 1901ஆம் ஆண்டில் 7.8 என்ற அளவில் ஏற்பட்டு 3000த்துக்கு அதிகமான மக்களை அமெரிக்காவில் கொண்டு போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியங்களை நான் பார்க்கும்போது இன்னுமாக அநேக இடங்களில் அலாஸ்காவில் 1964 ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி 9.2 என்ற அளவிலான பூமி அதிர்ச்சி பசிபிக் கடலில் சுனாமி அலைகளை ஏற்படுத்தி பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டு என்று பார்க்கிறோம். 2012ஆம் ஆண்டில் ஜப்பானில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி 9.1 என்ற அளவிலான இது ஏற்பட்டு பசிபிக் கடலில் சுனாமி அலைகளை ஏற்படுத்தி பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அணு அழிவும் பெரும் சேதத்தையும் உண்டாக்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காரியங்கள் இன்னுமாக 2004ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டதான பூமி அதிர்ச்சி, அந்த சுனாமி அலைகள்
அந்த இந்தோனேஷியாவில் ஏற்பட்டு இந்தியாவு வழியாக மேற்கு பகுதி அந்த ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி வழியாக அமெரிக்காவில் சென்று உலகத்தின் பல பகுதிகளில் சென்று லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். நம்முடைய கண்ணார இந்த காரியங்களை கண்டுகொள்கிறோம். ஆண்டவராய் இயேசுனாருடைய இந்த கூற்று என்று சொல்லும் பொழுது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள், இன்னும் பல இடங்களில் எரிமலைகள் வெடித்து சிதறுகின்றன. அந்த தண்ணீரை போல தீ குழம்புகள் பாய்ந்து ஓடுகின்றன. அநேக மக்களுக்கு அநேக இடைஞ்சல்கள் என்று சொல்லி பாருங்கள். அநேகர் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள். இவள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று இயேசுநாதர் சொல்கிறார். ஆனபடினாலே கலங்கி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். ஏன் எச்சரிக்கை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை இயேசுநாதருடைய வருகை மிக சீக்கிரம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து எச்சரிக்கையாக இருந்து அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். இயேசுநாதருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். 2030 32 இன்றைக்கோ நாளைக்கோ எந்த நேரமாயும் இருக்கலாம். எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்கிறார். கலங்கி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து அவரை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாக இருப்பீர்களா என்று சொல்லி, இருப்பேனா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.